2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, யார் யார் போட்டியிடுகின்றார்கள், அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இதுல முதலாவதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இவங்க விருதாசலம் தொகுதியில் போட்டியிடுறாங்க. நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க. அடுத்ததாக விஜய பிரபாகரன் அவர்கள். இவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக வி இளங்கோவன் அவர்கள் தருமபுரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக டி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருத்தணி தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக கே பி பிரதாப் அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் எஸ்சி தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக டி பி சரவணன் அவர்கள் போலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் அகம்படி முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் அவர்கள் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக அனகை டி முருகேசன் அவர்கள் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக எல் வெங்கடேசன் அவர்கள் மயிலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக ஏ ஆர் இளங்கோவன் அவர்கள் ஓமலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்.